அப்படின்னு அந்த பூஞ்சோலையில் குயில் ஒன்று இன்னிசை பரப்பி கொண்டு இருந்ததுங்க. அதனை கேட்ட மயில் குயில் மேலே பொறாம கொண்டது. நேராக கடவுள்கிட்ட போய் எனக்கும் குயிலை போல் இனிய குரல் வேணும்னு கேட்டுச்சிங்க. மயில், மற்ற பறவைகளோட நீ ரொம்ப அழகாக இருக்க, உன் கழுத்தில் மணி ஒளி வீசுது, உன் இறகுகளில் எத்தனை கலர்கள் இருக்குன்னு தெரியுமா அப்படின்னு கடவுள் சொன்னார். இந்த அழகால் எனக்கு என்ன பயன்? பாட வல்ல இனியமான குரல் எனக்கு வேணும், வேறு எதுவும் எனக்கு வேணாம் அப்படின்னு மயில் குறிச்சிங்க. அப்படியா? ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு சிறப்பு கொடுக்கப்பட்டிருக்கு. உனக்கு அழகு, கழுகுக்கு வலிமை, குயிலுக்கு குரல், அவையெல்லாம் இருப்பதை வைத்து கொண்டு சந்தோஷமாக இருக்குது. நீயோ இல்லாததுக்கு இயங்குகிறாய். உன் அழகை வைத்து உன்னை இந்த இந்தியா தேசத்தில் உன்னை தேசிய பறவைன்னு அங்கீகரிச்சிருக்கிறாங்க. உன்னை யாரும் வேட்டையாடக்கூடாது, தின்படுத்தக்கூடாதுன்னு சட்டமெல்லாம் இருக்குது. நீ தோகையை விரித்து ஆடுகிற அழகை கண்டு அனைவரும் உன்னை போட்டோ எடுத்து வீட்டில் கூட மாட்டி வச்சுருக்காங்க. இவ்வளவு மதிப்பு, மரியாதை, கௌரவம் உனக்கு கிடச்சிருக்கு. ஆனால் நீ குயில் மாதிரி பாட குரல் வேணும்னு கேட்குற. ஓகே, ஒரு கண்டிஷன். உனக்கு குயில் குரல் கொடுத்தேன்னா உன் அழகே தான் உனக்கு கிரீடம், உன் அழகு தான் உனக்கு மகிமை. உன் அழகையெல்லாம் உன்னை விட்டு எடுத்துருவேன், பரவாயில்லையா என்றார் கடவுள். ஐயோ ஐயோ, அப்படிலாம் செய்திடாதீங்க. ஐ ஆம் ஸோ சாரி, இந்த அழகே எனக்கு போதும், இந்த அழகே எனக்கு போதும் என்று சொல்லி தன் அழகிய தோகையை விரித்து நடனமாடிய வண்ணா மகிழ்ச்சியாக சென்றதுங்க அந்த மயில். வெளிப்படுத்தின விசேஷம் 3:11 ஒருவனும் உன் கிரீடத்தை எடுத்துக்கொள்ளாதபடிக்கு உனக்கு உள்ளதை பற்றி கொண்டிரு. ஒருவனும் உன் மகிமையை எடுத்துக்கொள்ளாதபடிக்கு உனக்கு உள்ளதை பற்றி கொண்டிரு அப்படின்னு பைபிளில் இருக்குங்க. அதனால உன்னிடத்தில் இருப்பதை கொண்டு திருப்தி அடைவதாங்க புத்திசாலித்தனம். அதை விட்டு இல்லாத தேடி இயங்குறது அறிவீனங்க. ஓகே, பை ஃப்ரெண்ட்ஸ்.